வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி டின்னர் ரெசிபிக்கு இன்றைக்கி ஒரு டம்ளர் சின்ன டம்ளருக்கு அவுல் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டையும் தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊறினாலே போதும். உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அவுளையும் அதே மாதிரி கொஞ்சோடு உப்பு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மட்டும் வைங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி தெளித்து மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஊறின உடனே அதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸ் மாதிரி கொரப்பாக நம்மளுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ நல்ல ஊறி வந்துருந்துச்சு. நான் ஒரு கைப்பிடி மட்டும் நிலக்கடலை எடுத்து ஒரே ஒரு சின்ன கைப்பிடி இல்லை ஒரு ஸ்பூன் கூட போதும் உங்களுக்கு, பெரிய ஸ்பூனுக்கு எடுத்து அதையும் நல்ல குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை காரத்துக்கு எவ்வளோனாலும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இது மட்டும் போதும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நல்ல அந்த பருப்பு உசிலி நம்ம லேசாக குறப்பாக அரைச்சதை நல்ல பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நான் அடுத்து நிலக்கடலையும் பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் போட்டிருந்தேன். அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வடை போடுற மாதிரி அதையும் நம்ம ஏற்கனவே வறுத்த கடலை தான், அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அந்த அவுளையும் போட்டுட்டு தேங்காய் பூவும் போட்டுருங்க. தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவுள் உப்புமா செய்வோம், காய்கறியெல்லாம் போட்டு இந்த மாதிரி பருப்பு உசிலி போட்டு தேங்காய் எண்ணெயில் மணத்தில் அந்த சிகப்பு அவுள், நிலக்கடலை, தேங்காய், உங்களுக்கு பருப்பு எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டலை சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. ஒரு ஹெல்த்தி டின்னர் ரெசிபி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.